ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தேவிகா வருண். வெல்கம் பேக் டு மை சேனல் ஷேட்ஸ் ஆஃப் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு இயரிங் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக உங்களோட அவுட்ஃபிட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கலர் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, யார்னில் பண்ண போகிறதில்ல. இது வந்து த்ரெட்டுன்னு சொல்லுவோம், காட்டன் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த காட்டன் த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். மோஸ்ட்லி நம்ம க்ரோஷியில் வந்து அக்சசரிஸ்லாம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி காட்டன் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம 1.5 ஆர் 2 mm ஹூக் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 mm தான் எடுத்துருக்கிறேன். தென் நம்ம இயரிங் பண்ண போகிறதுனால ஜம்ப்ரிங்கும் இந்த இயரிங் ஹூக்கும் வந்து நான் எடுத்துருக்கிறேன். தென் கட்டர் எடுத்துக்கோங்க. இயரிங் ஹூக் வந்து நம்ம ஜம்ப்ரிங்லாம் கையிலே நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம், டைட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கலர் யூஸ் பண்ண போகிறீங்களோ அதை வந்து ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எனி 2 கலர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு 8 செயின் போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு செயின் போட்டுரும் இல்லையா, அதில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம அடுத்தது 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டாச்சு. இப்போ இந்த 3 செயின் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. இப்போ இந்த ரிங்கு ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா, அந்த ரிங்குக்குள்ளே தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்படி இன்சர்ட் பண்ணி நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். நம்ம வந்து ஒரு செயின் போட்டோம்ல, 8 செயின் போட்டோம்ல, அதில் செயின்ஸில் நம்ம பண்ண போகிறது இல்லை. அந்த ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆச்சு இல்லையா, அதில் தான் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணணும். டோட்டலாக 20 டபுள் க்ரோஷே பண்ணிட்டு வரணும். நம்ம ஆல்ரெடி செயின் 3 போட்டோம்ல, அதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே. அது இல்லாமல் 19 டபுள் க்ரோஷே வந்து நம்ம பண்ணணும். ஸோ இந்த ரிங்கு ஃபுல்லாக இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. 20 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம எப்பொழுதும் வந்து அந்த 3வது செயினில் தான் ஸ்லிப் ஸ்டிச் போடுவோம். பட் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேயில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின். இப்போ ஸ்லிப் ஸ்டிச் எங்கே போட்டோமோ அதே ஸ்டிச்சில் போய்ட்டு அங்கேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், அதுக்கப்புறம் ஒரு செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். அடுத்து இருக்கிற ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இதே போல் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின், அந்த மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இது மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த பார்டர் வந்து நல்லா அழகாக க்ரியேட் ஆகும். உங்களுக்கு பார்த்திங்கனாவே தெரியும். ஸோ இந்த எட்ஜு வந்து ஒரு நைஸ் லுக் இருக்கும். உங்களுக்கு வந்து லாங்காக இயரிங் போட பிடிக்காது அப்படின்னா நீங்கள் இந்த ஒரே ஒரு ஸ்டட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஒரு பேட்டர்ன் நம்ம பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து லாங்காக போட பிடிக்காது அப்படின்னா இதை மட்டும் இதோட கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இயரிங் ஹூக் இதில் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து இந்த ஹோல்ஸ் மறையணுன்னா ஒரு பீட்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இன்னொரு பேட்டர்ன் பார்க்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அடுத்த கலர் எடுத்துக்கோங்க. அடுத்த கலரில் சேம் ஸ்லிப் நாட் போட்டுட்டு 8 செயின் போட்டுக்கலாம். ஒன்று 2 3 4 5 6 7 8 செயின் போட்டாச்சு. 8 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம்ல, இதில் வந்து இதுதான் ஃப்ரண்ட் சைடு, இது வந்து பேக் சைடு. ஸோ பேக் சைட்லேருந்து ஃப்ரண்ட்டு. ஸோ நான் வீடியோவில் இந்த மாதிரி காமிக்கிறோன்னா இந்த மாதிரி பேக்லேருந்து ஃப்ரண்ட்டில் வந்து இந்த செயின்ஸை வந்து இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்ட செயின் இருக்குல்ல, அதில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். இதுதான் ஃபஸ்ட்டு செயின். அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 3 செயின் போட்டுக்கலாம் அடுத்த ரவுண்டுக்கு. 1 2 3 செயின் போட்டதுக்கப்புறம் இப்போ இந்த க்ரீன் இருக்குல்ல, இதில் மட்டும் நம்ம இன்சர்ட் பண்ணி என்ன பண்ணணும்னா 20 டபுள் க்ரோஷே போட்டு வரணும். அதாவது ஆல்ரெடி நம்ம செயின் 3 போட்டுட்டோம், அது இல்லாமல் 19 டபுள் க்ரோஷே வந்து பண்ணணும். அந்த க்ரீன் வளையம் இருக்கு இல்லையா, அதில் மட்டும்.
ஸோ நம்ம போன வாட்டி எப்படி பண்ணோமோ பிங்க்குக்கு எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே தான். பட் என்னென்னா அதில் பிங்க்கில் வந்து நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணியிருக்கோம், அது மட்டும்தான் இதில் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதே போல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக்கோங்க. இது உள்ளேருந்து இழுத்துட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வாங்க ஃபுல்லாக. ஸோ நம்ம 20 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இதுலேயுமே நம்ம அந்த ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம்ல, அதில் ஸ்லிப் ஸ்டிச் போட வேண்டாம். ஃபஸ்ட்டு போட்டு டபுள் க்ரோஷியில் போய்ட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு செயின், அகெயின் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின். ஸோ இதே போல் ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச், ஒரு செயின் போட்டுட்டு வாங்க. ஸோ பிங்க்கில் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணோமோ அதே தான் க்ரீன்லேயும் நம்ம ரிப்பீட் பண்ணணும். இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வாங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் போய்ட்டு நான் ஸ்லிப் ஸ்டிச்சும் போட்டுட்டேன். இப்போ ஒரு செயின் போட்டு த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ இந்த எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் பேக் சைடில் வீவின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பேட்டர்ன் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நல்ல ஒரு இன்டர்லாக் மாதிரி அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன். நம்ம இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 2 சைடும் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம 2த்துலேயுமே நாட் எங்கே போட்டோமோ, அதாவது ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை வந்து அந்த ரிங்குக்குள்ளே போகிற மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ ஜம்ப் ரிங் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக வேணும்னா நீங்கள் இந்த 2 லேயர் மட்டும் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் லாங்காக உங்களுக்கு போட பிடிக்கும் அப்படின்னா இன்னொரு கலர் அட்டாச் பண்ணி கீழே இதே போல் நீங்கள் இப்போ நம்ம எப்படி க்ரீன் கலர் வந்து அட்டாச் பண்ணுவோம் பிங்க்கில், அதே போல் 8 செயின் போட்டுட்டு க்ரீனில் அட்டாச் பண்ணி இன்னும் லென்த்தாக கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஹியரிங் வேண்டாம் அப்படின்னா இதை நீங்கள் பெண்டன்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா பெருசாக பண்ணி கீ செயினாகவும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். இயரிங் லூப்புக்கு பதில் கீ ரிங் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா கீ செயினாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.